இன்றைக்கி யூதா புத்தகத்திலேருந்து ஒரு செய்தி நம்ம கேட்கலாம். பைபிள் கொண்டு வந்தவங்க கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு முன்னாடி ஒரே அதிகாரம் உடைய அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் ஒரு 25 வசனம் தான் அதில் இருக்கிறது. இன்றைக்கி தியானத்திற்கு என்று ஒரே ஒரு வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். ஆனால் 2 வசனத்தை சேர்த்து படிச்சுட்டு ஒரு வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். 22 23 படிச்சுட்டு 23 தான் தியானம். இப்போ 22 23 ஒருத்தர் படிங்க. பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். 22 23 தான் சிஸ்டர் படித்தாங்க, நம்ம படித்தோம். மறுபடியும் நான் படிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். 23 தான் இன்றைக்கி தியானம். இந்த உபவாச ஜெபத்தில் மாம்சத்தால் அது கரைப்பட்டிருக்கான் அந்த வஸ்திரம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்க. இப்போ நம்ம எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸு நல்லது. இதில் என்னன்னா அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு ட்ராப் பட்டுச்சுன்னா போதும். சில நேரம் நான் பாசமாக்கு தெரியும், வெள்ளை சட்டையை ஃபேண்ட்டை அப்படி துவைப்பேன். ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடும், டக்குன்னு உட்காந்து அங்கிட்டு சாஞ்சு இங்கிட்டு சாஞ்சு ஏதாவது ஒன்று பட்டுரும். அது சின்ன இது பட்டுறா கூட என்ன செஞ்சிடும். சில நேரம் செய்யணும்னு செய்கிறதில்ல, மறந்தாப்பில் அந்த பேனாவை இந்த இப்படி எழுதிட்டே இருக்கிறோம்மா, திரும்ப இப்படி தானே எங்கணும், திரும்ப அவசரத்தில் மறந்து என்ன செஞ்சிருவோம், இப்படின்றுவோம். சல்லுன்னு அந்த இங்கு பட்டு ஊறி வெள்ளை சட்டை என்ன ஆயிரும். அதை அப்புறம் வீட்டில் போய் தேயின்னு என்ன செய்கிறது. ஆமாம், திரும்ப திரும்ப சோப்பு எடுத்து தேய்ச்சி, ஏன்னா சட்டை கொஞ்ச நாள் போடணுமே, ஐயோ கரையாச்சே. இப்படி உங்களுக்கு அனுபவங்களாக இருக்கலாம். திடீர்னு வாழை ஏதாவது பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கே வாழை வீட்டில் நம்ம சர்ச்சில் இருக்குது, அது உரைச்சிடும், நமக்கு தெரியாது. ஒரு வெள்ளை சட்டையில் அப்படி தான் அப்பப்போ நாங்கள் வெட்டிடுவோம் இந்த பாத்ரூம் போகிற இடத்துல. திடீர்னு ஏதோ ஒன்று பட்டு என்ன செய்கிறோம், வெள்ளை சட்டையில் உடனே கரை என்ன செஞ்சிடும் வரும். சரி, கரையை போக்க இதை போக்க எவ்வளவோ ரின்னு, அந்த சோப்பு இந்த சோப்பு, எவ்வளவோ ஆம்வே, இப்படி எதெல்லாம் நம்ம போடுறோம். இது இந்த மாம்ச ட்ரெஸ்ஸோடைய கரையை அழுக்க என்ன செய்து போக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த வஸ்திரம் இது ஆவிக்குரிய வஸ்திரம். இப்போ உங்களுக்கு எனக்கும் உலகப்பிரமான வஸ்திரம் நம்ம போடுறோம். அதே போல் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம்னா இந்த வஸ்திரம் கிடையாது, இந்த சட்டை கிடையாது. ஆவிக்குரிய வஸ்திரம் என்னென்னு நான் சொல்கிறேன், செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூட குறிப்பெடுக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரட்சித்தாரில் ஆண்டவர் உங்களை எண்ணியும் அந்த ரட்சிப்பு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த வஸ்திரம் மாம்சத்தால் அது கரைப்பட்டுருமா, கேட்டுங்களா? அதை விடக்கூடாது, கரைப்படாமல் பார்த்துக்கணும். எப்படி உலக ட்ரெஸ்ஸை நம்ம நீட்டாக இருந்து கரைப்படாமல் பார்த்து, கரை வந்தாலும் அந்த கரையை தீக்கிறோம், பெட்ரோலை போட்டு எலுமிச்சை பழத்தை தேய்ச்சி அந்த கரையை நீக்கிறத மாதிரி இயேசுவின் ரத்தம் வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரத்தில் இருக்கிற எல்லா கரை திரையெல்லாம் போக்கும். ஒரு அலையிலையா சொல்லாமா? ஆண்டவர் நமக்கு நீதியின் சால்வையை கொடுத்துருக்கார். சால்வை, ஆனால் நீதியின் சால்வை. அது ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த நீதியின் சால்வை, நீதியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்து துதியின் உடைய கொடுத்துருக்கார். நல்லா பாடி துதிக்க. இப்போ இங்கே வந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா பாடணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஏறக்குறைய. இப்போ 1 மணி நேரம் செய்தி, இதான் உபவாச ஜெபம் 3 மணி நேரத்தை 3ஆக பிரிச்சுருக்கோம். 1 மணி நேரம் நல்லா துதி ஆராதனை, அது முன்ன பின்ன இருக்கலாம். 1 மணி நேரம் என்ன இது, நல்லா ஜெப குறிப்பு காணிக்கையோடு சேர்த்து. இப்போ 1 மணி நேரம் மீதி உள்ள நேரத்தில் நம்ம செய்தியை கேட்டு நம்ம 1 மணிக்கு நம்ம லஞ்சு போக போகிறோம், இங்கே இருந்து சாப்பிட போகிறோம், ரைட்டுங்களா? அப்போ துதியின் ஊட ரொம்ப முக்கியம். அதையும் இந்த மாம்சம் நம்ம சரி இருக்கிற மாம்சம், அதே செய்தியில் போகும்போது சொல்கிற மாம்சம் எப்படி கரைப்படுத்தணும். அடுத்து மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு, அது பரிசுத்தவான்களுடைய நீதி தான். அதுவும் அடுத்து ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, உங்களையும் என்னையும் ராஜாத்தியாக வச்சுருக்காரு. நமக்கு ஆண்டவர் ராஜ வஸ்திரத்தை உடுத்தி நம்மளை மேன்மைப்படுத்துகிறாரு, ரைட்டுங்களா? அடுத்து கல்யாண வஸ்திரம் என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. ஒரு நாள் கல்யாணம் ஆக போகுது, அந்த கல்யாணத்துக்கு வஸ்திரம் இல்லாமல் போனால் அந்த ஒரு ராஜா ஒரு ஓமையில் சொன்னார்ல,
எல்லாத்துக்கும் அந்த ராஜா கல்யாண வஸ்திரம் கொடுத்தபோது ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சிட்டான், தப்பி தவறி வஸ்திரம் இல்லாமல் வந்துட்டான். அவ்வளோ செக் பண்ணி அனுப்பும்போது வஸ்திரம் எல்லாத்துக்கும் ரெடி. அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து அத்தனை பேத்துக்கு கல்யாண வஸ்திரம். அது ஒரு ஓமையில் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ புரியுதுங்களா? படிச்சிருந்தா தெரியும். படிச்சிருப்பேன். ஓமையை குறித்து தியானித்தோம். இப்போ ஒருத்தன் மாத்திரம் வந்து அப்படியே உட்காந்துட்டான் கல்யாண வஸ்திரம் போட. அப்புறம் ராஜா வந்து பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்போ நான் உங்களை பார்க்குற மாதிரி சில பேரெல்லாம் கீழே உட்காந்துருக்கீங்களே, முகம் தெரியலையே, மேலே உட்காரலாமே. அப்போனா முகம் தெரிகிற மாதிரி வந்து உட்காருங்க. தேங்க்யூ, முகம் தெரியுது. அப்போ நான் இப்போ எல்லா முகத்தையும் பார்க்குற மாதிரி ராஜா வந்து பார்க்குறாரு. எல்லாம் சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு ராஜ வஸ்திரம், ராஜாவாக ராஜாத்தியாக உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் மாத்திரம் வஸ்திரம் இல்லைன்னா வெரி குட், பரவாயில்ல, அப்படியே உட்காந்துறாரு. அவனை பிடிச்சி எங்கே போட சொன்னார்? அழுகையும் பற்கனையும் நிறைந்த அங்கே நரகத்துக்கு போடுங்கங்கிறாரு. ஏன்னா அந்த வஸ்திரத்தை அவங்க போடலை. ரைட்டு, கல்யாண வஸ்திரம். அப்புறம் சித்திர தையலாடன்னு ஒரு இருக்குது, அது நமக்கு வர்ற பாடு. அடுத்து வெண் வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்குது. இப்படி நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரத்தை அதை நான் எடுத்தேன்னா அது ஒரு செய்தியாக போயிடும். அதுதான் தலைப்பாக சொல்லிட்டேன் சுருக்கமாக. ரெச்சிப்புங்கிற வஸ்திரம், நீதியின் சால்ங்கிற, துதியின் உட, மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், சித்திர தையாலாட, வெண் வஸ்திரம், இப்படி நிறைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை நம்ம உடுத்தி வைக்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இது உலகப்பரான ட்ரெஸ்ஸு. ரைட்டுங்களா? இப்படி ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்த, அழுக்காக்க உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூணும் தான் கரைப்படுத்துது. ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், உலகம், மாமிசம், பிசாசு. இன்றைக்கி செய்தி மாம்சம். 23 பாருங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற அந்த மாம்ச சுபாவம், அது என்னன்னு சொல்கிறேன். கரைப்பட்டு இருக்கிற அந்த வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்க. அந்த வஸ்திரம் கரைபடாதபடி என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. அதுதான் இன்றைக்கி செய்தி. ரைட்டுங்களா? சரி, முதல்ல நம்ம ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாளுக்கு அவங்க தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போடாமல் தான் இருந்தாங்க. நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகிமையே ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அவங்க நிர்வாணமாக இருந்து வெக்கப்படலை. ஏன்னா மகிமையே ட்ரெஸ்ஸாக இருந்தது. மகிமையின் வஸ்திரத்தை தரிச்சிருந்தாங்க, ஆவிக்குரிய வஸ்திரம். அதனால் அது இல்லை. எப்போ பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்குள்ள கூச்சம் வந்து அவங்க அந்த நிர்வாணத்தை மூட அத்தி இலையை என்ன செஞ்சாங்க? ட்ரெஸ் பண்ணி அதில் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அத்தி இலை என்ன செஞ்சிடும்? திரும்ப அது என்ன செஞ்சிடும்? காஞ்சிரும். எத்தனை தரம் அத்தி இலையை பறிச்சு என்ன செஞ்சு அவங்க ட்ரெஸ்ஸு போட முடியுமா? சொல்லுங்கள், ட்ரெஸ் ஆடையாக போட முடியுமா? ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சார்? அடித்து தோல் வஸ்திரத்தை உடுத்தி வைத்தார். ஒரு கரங்களை வைத்து அலையா சொல்லாமா? ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு மகிமையின் வஸ்திரத்தை உடுத்திருந்தாங்க, அதை இழந்தாங்க. அந்த மாம்சம், அந்த இச்சை வந்து, மாம்சத்தின் இச்சை வந்து அதை பறித்து ஏவாள் சாப்பிட்டு ஆதாமும் சாப்பிட்டதுனால அந்த வஸ்திரம் கரைப்பட்டு போய் அதை இழந்தாங்க. பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவங்களாவே ஒரு ட்ரெஸ்ஸு உண்டு பண்ணாங்க. அது அத்தியில் ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும், அது அமத்தில் இருக்குது. நான் சொல்கிறது அந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்புறம் அது காஞ்சி போயின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஒரு தோல் உடைய உடுத்தி அவங்களுடைய நிர்வாணத்தை என்ன செஞ்சார்? மூடினார். நம்முடைய ஆண்டவர் உடுத்துவிக்கிற தேவன். ஒரு அல்லையா சொல்லாமா? ஆவிக்குரிய வஸ்திரத்துலேயும் கரைபடாமல் பார்த்துக்கணும், உலக வஸ்திரத்துலேயும் நல்லா நேர்த்தியாக உடுத்தணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார் வனாந்திரத்தில். நான் யோசித்து பார்க்குறேன். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பாருங்கள், இழைச்சி போயிட்டோம்னா என்ன செஞ்சிருது? லூஸ் ஆகிடுது. ஒரு நூல் பிடிங்க. என்ன நூல் பிடிங்க? சகோதரிமாருங்களாம் ப்ளவுஸ் என்ன செஞ்சிடும் போச்சுன்னா ஒரு நூல் பிடிங்கன்னு யார்கிட்ட போகிறீங்க? டைலர்கிட்ட போகிறீங்க. அப்போ எங்களுக்கும் என்னாவது, ஆண்களாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸு கரெக்டாக தைச்சாலும் சில நேரம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இழைச்சிட்டோம்னா என்ன செய்யுது? ட்ரெஸ்ஸு லூஸ் ஆகிடுது. அப்புறம் ஈடு லூஸ் ஆகிடுது, டைட் ஆகிடுது. அப்புறம் மாற்றி நம்ம செய்கிறோம். அப்புறம் எல்லாம் பண்ணுறோம், பிரித்து விடுறோம், போடுறோம், திரும்ப நல்லா தைக்கிறோம், வேறு அளவு கொடுத்த டைலர்கிட்ட தைக்கிறோம். ஓகே, ரைட்டுங்களா? இது உலக வஸ்திரம். நான் யோசித்து பார்த்தேன், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவங்க இப்போ தக்ஷன் மாதிரி சின்ன பிள்ளை, அடுத்து சின்ன பிள்ளைங்களாம் குழந்த பிறந்திருக்கும் அந்த 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 எகிப்தை விட்டு பிறம. அப்போ 40 வருஷத்தில் அவங்க இப்போ அப்போ தான் ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எகிப்துக்கு போகும்போது, கானானுக்கு போகும்போது எத்தனை வயசு? 40 வயசு.
அப்போ ஒரு வயசில் எடுக்கிற அந்த ட்ரெஸ்ஸு 2 வயசில் பத்த மாட்டேங்குது. நம்ம பேர பிள்ளைங்கெல்லாம் எடுக்கிறோம், பத்த மாட்டேங்குது. இப்போவே எங்கள் பேரனுக்கு 1 வருஷம் அந்த ட்ரெஸ் இப்போ 2வது பர்த்டே வருது. நான் சொன்னேன், மொதல் பர்த்டேக்கு வந்தது மாதிரி இப்போ 2வது பர்த்டேக்கு என்ன செய்யும், உனக்கு நிறையா ட்ரெஸ்ஸு வரும்டா, ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ பரவாயில்ல டைட்டாக இருக்கிறதெல்லாம் போடு, அதுக்கப்புறம் பத்தாதுன்னு நான் சொன்னேன். இது செய்திக்காக இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அவங்க பாருங்கள், வளர்ந்து தக்ஷன் மாதிரி, சாம் மாதிரி, பெரியவங்க மாதிரி, என்ன மாதிரி 40 வயசு வரைக்கும் ஆள் வளர வளர பாதரட்சியும் தேயில, ட்ரெஸ்ஸு என்ன செய்யலை, பழசாக போகவும் இல்லை. அப்பா அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ சகோதரிமார்களுக்கு துணி துவைக்கிற வேலையே இல்லை. இப்போ தான் நீங்கள் துணியை துவைச்சிட்டு வாரீங்க நினைக்கிறோம். நாங்களும் சில மாறி மாறி துவைக்கிறோம். வாஷிங் மிஷினில் போடுறோம், பாஸ்டமாக துவைப்பாங்க, நானும் துணியை துவைக்கிறேன். அப்பாடா எல்லாத்தையும் துவைச்சாச்சு அப்படின்னு நினப்போம். அப்புறம் அடுத்த நாள் என்னாச்சுரா, 3 பேர் இருக்கோமா நாங்கள், அப்படின்னு 4 பேர் 5 பேர் இருந்தால் அத்தனை ட்ரெஸ்ஸும் என்ன செய்கிறோம், வீட்டில் இருந்தாலும் மாறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்துடுது. ஆனால் அவங்க 40 வருஷம் எந்த சோப்பும் கிடையாது, எந்த கடைக்கும் போகலை, சோப்பு வாங்கலை. எதுக்கு அந்த வஸ்திரங்கிறதுக்காக இதெல்லாம் உதாரணம் சொல்கிறேன். அந்த வஸ்திரம் பழசாக போகவே இல்லை. ஆள் வளர வளர அப்படியே குழந்தை வளர வளர அப்படியே ட்ரெஸ்ஸு வளர்ந்தது. இல்லைன்னா அத்தனை 6 லட்சம் பேருக்கு ட்ரெஸ்ஸு இப்போ தீபாவளிலாம் வருது, இப்போவே களை கட்டுது இல்லைங்கிறாரு ஆட்டோக்காரர். வந்துடும், பணம் வரணும்ல, போனஸ்லாம் வரணும்ல, அப்போ தானே ட்ரெஸ்ஸை எடுப்பாங்க. அப்போ தானே ட்ரெஸ்ஸை எடுப்பாங்க. இப்போ தானே ஆயுத பூஜை சரஸ்வதி முடிஞ்சிருக்கு. ஆமாம், இன்னமும் வர வர ட்ரெஸ்ஸு சரி எடுப்பாங்க. உலகத்தை அவங்க பண்டிகைக்கு எடுக்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது, எப்போவும் நம்ம ட்ரெஸ்ஸை எடுக்கலாம். நமக்கு பண்டிகை நாட்கள்னு இல்லை, பணம் எப்போ கையில் கிடைக்குதோ என்ன செய்யலாம், ட்ரெஸ்ஸை எடுக்கலாம். இப்போ நாங்களாம் பாஸாக இருக்கிறதுனால, பாஸ்டர் நீங்கள் எப்படி ட்ரெஸ் எடுப்பீங்க தெரியாது, அதனால் கல்யாணத்துக்காக என்ன செய்வோம், நாங்கள் இப்போ எடுக்கல, நாங்கள் பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் போய் என்ன செய்யுங்க எடுங்கன்னு சொல்லி நம்முடைய விசுவாச பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் வீடு பிரதிஷ்ட காரியத்தில் சிலர் எடுத்தும் கொடுப்பாங்க. சிலர் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு என்ன செய்வாங்க, எடுத்தும் கொடுப்பாங்க. சிலர் அஸ் யூ லைக் பாஸ்டர், உங்கள் விருப்பப்படி செய்யணும். அப்போ அதேமாரி நாங்கள் அதை பத்திரமா வச்சுருந்து என்ன செய்வோம், அந்த பணத்தை வேறு எதுக்கு என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணிடக்கூடாது. அவங்க கேட்க மாட்டாங்க, எங்கே பாஸ்டர் பணம் கொடுத்த, எங்கே ட்ரெஸ்ஸை காட்டுங்க, பாஸ்டர்மா ட்ரெஸ்ஸை காட்டுங்க, சாம் ட்ரெஸ்ஸை காட்டுங்க, 3 பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸு பணம் கொடுத்தானே, எங்கே அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டு வாரீங்க, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் நம்பிக்கை என்ன செய்வோம், ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை எடுத்து நாங்கள் உடுத்துவோம். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன, நம்ம காட்டு புஷ்பங்களை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உடுத்து வைக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், சாலமோன் அந்த காட்டு புஷ்பங்கள் எவ்வளவு ஆண்டவர் உடுத்து வைக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளை ஆண்டவர் உடுத்து வைக்கிற தேவன். அல்லேலூயா. சரி, இப்போ நான் சொல்கிறது இதெல்லாம் உலக வஸ்திரம். இப்போ ஆவிக்குரிய வஸ்திரத்தை இந்த மாம்சம் ஃப்ளஷ்ஷு இது கரைப்படுத்து தான். ஆனால் ஆண்டவர் அழுக்கு வஸ்திரத்தை விரும்பவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 1-2 உதாரணம் சொல்கிறேன். இப்போ சகரியான ஒரு புத்தகம் எடுங்க, அப்படி மத்தேயுக்கு முன்னாடி திருப்புங்க. புதிய ஏற்பாடு மத்தேயு வந்துருச்சா, பைபிளை திருப்புங்க. மத்தேயுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்படியே மல்கியா வரும், மல்கியா வந்தோடனே சகரியா வந்துடும். இதான் ஈஸியாக எடுக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் பாருங்களேன், 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சிஸ்டர் சாரி, மல்கியா சொன்னான்னா நான் மாற்றி சொல்லிட்டேன், சகரியா 3:1 சிஸ்டர், நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். சகரியா 3:1, அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். படிங்க சார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். ஏன் சாத்தான் வந்தால் தெரியுங்களா, அங்கே அழுக்கு வஸ்திரம். ஒரு ஊழியக்காரன் அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. பழமொழி சொல்லுவாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் நல்லா குளித்த பிறகு கூழ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூழாக இருந்தாலும் கம்மங்கூழ், கூழாக இருந்தாலும் குளித்து சாப்பிடணும்னு பழமொழி. அப்போ பிரதான ஆசாரியர் யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றார். அப்போ சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் வந்து அவன் நிற்கிறான். ஏன் நிற்கிறான்னா, அவன் சரக்கு அந்த ஊழியக்காரன் இருக்குது. என்ன சரக்கு, ஊழியக்காரன்
வஸ்திரம் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் வெண்மையாக இருக்கணும். தலைக்கு வெண்மையாக இருக்கணும். வஸ்திரம் வெண்மையாக இருக்கணும். தலைக்கு எண்ணெய் குறையக்கூடாது. ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் இவர் பேர் யோசுவா. 3 வசனம் பாருங்கள். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். 4 வசனம் பாருங்கள். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக. பார்த்தீங்களா? ஒரு ஊழியக்காரன் அழுக்கு வஸ்திரம், அது பாவத்தை குறிக்குது. ஒரு ஊழியக்காரன் பாவத்தோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. பாவம் இருந்துச்சுன்னா அங்கே சாத்தான் வந்துடுவான். அதனால தான் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக யோசுவா நிற்கிறாரு. வலது பக்கத்தில் சாத்தான் வந்து நிற்கிறான். என்னன்னா குற்றம் சாட்ட. அப்போ ஆண்டவர் ஊழியக்காரன் விட்டு கொடுக்கல. சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அந்த யூதா புத்தகத்தில் கூட மிகாவேல் தூதனை பார்த்து கர்த்தர் கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கேயும் கடிந்து கொள்வார். ஏன்னா 3 வசனம் யோசுவா 3:3, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றுகின்றான். அப்போ அந்த அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் அப்படியே களைந்து போட்டு, இப்போ பாரு என் ஊழியக்காரன், நீ பாரு சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரமத்தெல்லாம் நீக்க செஞ்சுட்டு சிறந்த வஸ்திரங்களை என்ன செஞ்சார்? தரிப்பித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதே போல தான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நமக்குள்ளுக்கு ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை, மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம், கல்யாண வஸ்திரம். ஏற்ற நேரத்தில் அந்த வஸ்திரம்லாம் பின்னாடி கொடுப்பா. சில வஸ்திரம் இப்போவே இருக்குது. அப்போ அந்த மாம்சம் அக்கிரமம் சில காரியம் செய்யும்போது அது கரை விழுது. அப்போ அந்த கரையை நீக்கி சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லையா சொல்லாமா? ஆமாம். பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் போடப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை தான் தரிக்கணும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இஸ்ரவேலில் முதல் அரசன் சவுல். ஆண்டவர் அப்போ ஆரம்பத்தில் பதில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சொப்பனம் எதுலேயும் பதில் கொடுக்கல. உடனே ராஜ வஸ்திரத்தை அந்த சவுல் அரசன் களைஞ்சி போட்டுட்டு வேற வஸ்திரத்தை போட்டுட்டு ஒரு குறி சொல்லுகிற பெண்ணுக்கிட்ட என்ன செய்கிறான்? போகிறாரு சவுல் அரசன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவர் பதவிக்கு வந்த பிறகு குறி சொல்கிறவங்களாம் தேசத்தில் இருக்கவே கூடாது. ஜோசியக்காரங்க எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜோசியக்காரங்க கூட இல்லை. அப்படி வைராக்கியமாக இருந்து நல்ல மனுஷன்தான் சவுல். எப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ அந்த அசுத்தாவி அவனை கலங்க பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீய செயல்களாக செய்யணும். குறிப்பாக இந்த வஸ்திரம், அவன் ராஜ வஸ்திரம், எவ்வளோ மேன்மேன வஸ்திரம், ஒரு ராஜா பார்த்தாவே அந்த வஸ்திரமே காட்டி கொடுக்கும். அந்த வஸ்திரத்தை களைஞ்சி போட்டுட்டு சாதாரண ஒரு ஜோசியம் பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் மாரி சாதாரண வஸ்திரத்தை வேறு வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு போனான். அப்புறம் அந்த அம்மா குறி சொல்கிற ஆவி கண்டுபிடிச்சிருச்சு. வந்திருக்கிற யார்? ராஜா வேஷம் மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாரு? வந்திருக்கார். உங்களுக்கு யாரை எழுப்பி வரணுன்னொன்னே வயசான ஒருத்தர் வர்ற மாதிரி ஆவி தான் அது. யார்? சாமுவேல் மாதிரி ஒரு ஆவி வருது. அப்போ அந்த குறிப்பு சொல்கிற பெண்ணு சொல்லுது, அந்த அம்மா சொல்லுது, இவர் பாதாளத்துலேருந்து ஏறி வர மாதிரி நாளைக்கு அடுத்த யுத்தம் வரும். யுத்தத்தில் நீயும் உன் குமாரர் எல்லாரும் ஒரே நாள் என்ன செஞ்சிருவீங்க? இறந்து போவீங்க. அதே மாதிரி யுத்தத்தில் சவுல், யோனத்தான், இன்னும் மற்ற மகன்கள் எல்லாம் ஒரே நாளில் இறந்து போகிறாங்க. நீங்கள் இது நான் சொல்கிறது சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்குது, படித்து பாருங்கள். காரணம் என்னென்னா அந்த வஸ்திரத்தை மாற்றுனதுனால தான். சில நேரம் வஸ்திரத்தை நம்ம மாற்றி போட முடியாது. தாவீது பாருங்கள், ஒரு தடவை யுத்தத்துக்கு போகும்போது அந்த அந்த இராணுவ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுக்கும்போது இது எனக்கு அப்பியாசம் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? யுத்தம் செய்ய முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வஸ்திரத்தை, எத்தனை வஸ்திரத்தை உடுத்து வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் கரைப்படாமல் இருக்கணும். அதுக்கு மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா கரைப்படைத்திரும். இப்போ ஒரு 5 காரியம் இதான் முக்கியமானது. இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் முகவரை இந்த வஸ்திரத்துக்கு. இந்த 5 காரியம் நம்ம மாம்சத்தில் இந்த 5 காரியத்தை இடம் கொடுத்தோம்னா அது கரை உண்டாயிரும், பாவம் வந்துடும், அக்கிரமம் வந்துடும். அதனால தான்
வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அப்போ மாம்சத்தால் அந்த வஸ்திரம் கரைபடாதபடி அந்த வஸ்திரத்தை என்ன செய்யணும்? காத்துக்கணும். இதான் செய்தி. சரி, முதல்ல உங்கள் மாம்சத்தை என் மாம்சத்தை கரைப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுங்களா? ரோமர் 8:3. ஒரு 5 பேர் 5 வசனத்தை வாசித்தா இந்த செய்தி நிறைவு செஞ்சிடலாம். ரோமர் 8:3 புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் அடுத்து படிங்க சார். ஆ ஆ எஸ் ஆ சிஸ்டர் மாம்சத்தின் 13 சிஸ்டர் 13 மாற்றி நீங்கள் சொல்கிறேன் எல்லா செய்தி வசனத்தையும். 13 படிங்க சிஸ்டர். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் அந்த செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பிரதர், நம்ம மாம்சத்தை ஏனோதானு இருக்கக்கூடாது. இந்த மாம்சத்தின் பிரகாரம் பிழைச்சோம்னா நம்ம செத்துருவோம், சாவீர்கள். உலகப்புறமாக சாவ மாட்டோம். ஆவிக்குரிய செத்த வாழ்க்கை. உயிர் இருக்கும், கண்ணு பார்க்கும், நல்லா செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன்னா மாம்சம் தலை தூக்குனுச்சுன்னா இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு என்ன செய்யுது? விரோதமாக இருக்கும். இப்போ நம்ம ஜெபிக்கணும்னு நினைப்போம். ஆனால் மாம்சம் என்ன செய்யும்? தூக்கம் வந்துடும். ஜெபம் பண்ணாவே என்ன வந்துடும்? கொஞ்சம் நிறைய வேதத்தை படிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்ம என்ன செய்வோம்? இப்போ 5 மணிக்கு அதிகாலை ஜெபம் ஏந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியில் ஒரு உற்சாகம் இருக்கணும். அலாரமும் வச்சுருவோம். அலாரம் அடிக்கும், டக்குன்னு கை பக்கத்தில் தானே இருக்குது செல்லு. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி லீவு நாள் தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு மாம்சம் சொல்லும். நான் தூங்குறது தவறல்ல, நல்லா நைட்டு தூங்குங்க. ஒரு பெரியவங்க 6 மணி நேரம் நல்லா தூங்குங்க. சின்ன பிள்ளைங்க 8 மணி நேரம். தக்ஷன் 2 பேரும் 8 மணி நேரம் தூங்குங்க. ஆனால் ரொம்ப நேரம் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது, ஏந்திரிச்சிடணும். ஆவி உற்சாகம் மாம்சம் பலவீனம்னு சொல்லிட்டு என்றக்கூடாது. நீங்கள் சொல்லணும் மாம்சம் பலவீனம் தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடணும்? எழும்பிடணும். புரியுதுங்களா? சரி, இப்போ மாம்சத்தின்படி பிழைத்தான்னு போட்டிருக்குங்களா? இந்த மாம்சத்தின் கிரியை என்ன தெரியுங்களா? கலாத்தியர் 5 எடுங்க. கலாத்தியர் 5 இத்தனை கிரியை இருக்குது. அதனால தான் மாம்சத்தின்படி பிழைத்தால் நம்ம இறந்துருவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். உலக பிரகடன மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம். ஆனால் ஆவியினால் அந்த சரீரம் அந்த மாம்சத்தின் செய்கைகளை என்ன செஞ்சு அழிச்சா நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிழைப்போம். கலாத்தியர் எடுத்துட்டிங்களா? 5:17-18 அப்படி படிங்க. பார்த்தீங்களா? நான் சொன்ன அந்த காரியம் வந்துடுது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. பார்த்தீங்களா? நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது செய்யாதபடிக்கு இந்த ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கான்? விரோதமாக இருக்கிறது. ஆனால் ஆவியினால் 18 பாருங்கள், கலாத்தியர் 5:18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு மாம்சத்தினுடைய இந்த கிரியை இதை தான் அழிக்கணும். சிஸ்டர், ஒரு 17 கிரியை இருக்குது. இந்த 17 கிரியை மாறி மாறி சில நேரம் வரும், நம்ம தான் அழிக்கணும். இல்லைன்னா நம்ம சரி அந்த கரைப்பட்டுருவோம். ஆவிக்குரிய அந்த நிறைய வஸ்திரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வஸ்திரம் கரைப்பட்டு போயிடும். இந்த வஸ்திரம் கரைப்பட்டுச்சுன்னா சோப் போட்டுருவோம், பெட்ரோல் போட்டுருவோம், இது சரி பண்ணிடுவோம். இந்த மற்ற வஸ்திரத்தை தேய்ன்னு தேய்ச்சி சரி பண்ணிடுவோம், கரையை நீக்கிடுவோம். ஆனால் அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தில் இந்த 17 காரியம் மாம்சத்தின் கிரியை. ஒவ்வொன்றா படிங்க சார். ஃபஸ்ட்டு விபச்சாரம். மாம்சத்தில் ஒருத்தர் விபச்சார ஆவிக்கு இடம் கொடுத்தா அதை அந்த மனுஷனை கரைப்படுத்திடும். 1. 2வது வேசித்தனம். விபச்சாரம்னா திருமணத்துக்கு பிறகு பண்ணுற பாவம், வேசித்தனம்னா திருமணத்துக்கு முன்னாடி பண்ணுற பாவம். அப்போ விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் கரைப்படுத்திடும். அப்புறம் அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை சிலை வச்சு கும்பிட்றது மாத்திரம், பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனை. அடுத்து பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள்,
வைராக்கியம், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணும், கெட்ட விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்போ 17 இது மாம்ச கிரியை. இந்த கிரியை தான் அழிக்கணும். புரியுதுங்களா? எதை அழிக்கணும்னா இந்த 17 விதமான கிரியை என்ன செய்யணும்? ஆவியினால் என்ன செய்யணும்? அதை அழிக்கணும். இது திரும்ப திரும்ப வந்து நம்மளை கரப்படுத்தும். இந்த 17 காரியத்தில் ஏதாவது விரோதம், வைராக்கியம், ஒரு பகை, ஒரு கோபம், ஒரு சண்டை, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமை கூட ஒரு மாம்சத்தின் கிரியை. கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் ஏறக்குறைய 17 காரியம். இதை தான் நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால், ஆண்டவரே இந்த கிரியைகள், இந்த 17 விதமான கிரியைகளுக்கு நான் இடம் கூடாது. அதுக்கு பதிலாக கீழே படித்து பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியோ மனப்படமாக சொல்லுங்கள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ 17 விட்டுட்டு இந்த 8 காரியத்தை கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்ம மாம்சத்தினால நம்ம வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரம் என்ன செய்யாது? கரைப்படாது. இந்த 17 ஒன்று இடம் கொடுத்தா கூட அந்த ஒன்று வந்து கரைப்படுத்திடும். இந்த 17 16 நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர் 17 காரியம் இப்போ படித்தோம், 16 நான் கடைப்பிடிக்கிறேன், ஒன்று தான் சொல்ல, அந்த ஒன்றை விட்டுறக்கூடாது. அந்த ஒன்று வந்து நம்மளை என்ன செஞ்சிடும்? ஒரு சின்ன ட்ராட் வந்தாலும் வெள்ளை சட்டையில் அப்படியே தெரியுது, சட்டையில் தெரியுது, கரை தெரியுது, பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளை அந்த வஸ்திரத்தினுடைய மகிமையை மாற்றிடும். அப்போ கரை, ஆவிக்குரிய கரையை விடக்கூடாது. ரெண்டாவது, இன்னொருத்தர் இப்போ சிஸ்டர் வாச்சாங்க, மாம்சத்தை கரைப்படுத்துறத ரெண்டாவது காரியம் 2 கொரிந்தியர் 7:1. இன்னொருத்தர் படிங்க. ஒரு 5 பேர் படிக்க சொன்னல, ஒரு சிஸ்டர் ஃபஸ்ட்டு படிச்சுட்டாங்க, இன்னொருத்தவங்க படிக்காதவங்க 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியால் கிரேஸ் ஐபிஎஸ் சபை பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி, அதான் கரை, அந்த அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தப்படும். அப்போ இந்த மாம்சத்தில் இருக்கிற அந்த கரை அசுசி, ஆவியில் இருக்கிற அசுசி நீங்கள் நம்மை நம்ம ஒவ்வொரு நாள் சான்டிஃபிகேஷன் சுத்திகரித்து கொண்டு அந்த பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணும்? பூரணப்படுத்தணும். இப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயமில்லா, நீங்கள் தேவ பயம், மற்றது எதுக்கும் பயப்படக்கூடாது, ஆனால் தேவ பயம் இருக்கணும். தேவ பயம்னா என்ன? தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ தேவ பயத்தினால தான் பரிசுத்தமாகுதலை நம்ம என்ன செய்யணும்? இந்த தேவ பயம் இல்லைன்னா நம்ம மாம்சத்தை கரைப்பட்டு போயிடும். இந்த மாம்சத்தினால ஆவிக்குரிய வஸ்திரம் என்ன செஞ்சிடும்? கரைப்பட்டு போயிடும். புரியுதுங்களா? 2 காரியம் சொல்லிட்டேன். 3வது காரியம் ஒவ்வொன்றையும் நிறையா விவரிக்கலாம், சுருக்கமாக நான் போகிறேன். இன்றைக்கி வாசிக்காதவங்க, வாலிப பிள்ளைகளாம் வாசிக்கலாமே, ஒலிம்பா, பிரிசில்லா, அவங்களாம் வாசிக்கலாமே, வாலிப பிள்ளைகளாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:3. 2 கொரிந்தியருக்கு அடுத்து கலாத்தியர்னு ஒரு புஸ்தகம் வரும். 3:3, 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பார்த்தீங்களா? கலாத்தியர் 3:3 என்ன சொல்லுதுன்னா, ஆவியினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம், இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றோம். இப்போ 3வது குறிப்பு என்னன்னா,
சபையில் எல்லாரும் வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. உடனே ஞானஸ்தானம் பெறுவாங்க. கொஞ்ச நாளில் நல்லா வருவாங்க. நல்ல ஆவியில் தான் ஆரம்பம் பண்ணினாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக இந்த வசனம் பிரகாரம் கலாத்தியர் 3:3 சொல்லுகிற பிரகாரம் ஆவியில் ஆரம்பம் பண்ணின விசுவாசிகள் அப்போ முடிவு எப்படி இருக்குமா? அப்படியே மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நல்லா பைபிள் படிப்பாங்க. அதான் ஆவியில் ஆரம்பம் பண்ண. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ உபவாச ஜெபம் வரும்னு உபவாசத்துக்கு வருவாங்க. எப்போ வீட்டு கூட்டம் வரும்னு வீட்டு கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. புரியுதுங்களா? எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்வாங்க. எப்போ பைபிள் படிக்கணும், எப்போ ஜெபம் பண்ணணும், எப்போ குடும்ப ஜெபம், எல்லாத்திலும் உற்சாகமாக இருப்பாங்க. ஏன்னா ஆவியில் ஆரம்பம் பண்ணினாங்க. ஆனால் நாட்கள் ஆக 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 அப்படியே என்ன செஞ்சிடும்? இதாங்க அப்போ மாம்சத்தினால அதை நம்ம ஆவிக்குரிய வஸ்திரம் என்ன செஞ்சிடும்? கரைப்பட்டுரும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை, மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களின் நீதி, ராஜ வஸ்திரம். கேட்டுங்களா? இன்னும் கல்யாணம் நடக்கலை, கல்யாண வஸ்திரத்தை நம்ம கொடுத்துருக்காரு ஆவிக்குரிய அர்த்தத்தில். வெண் வஸ்திரம், இதெல்லாம் பின்னாடி தெரிப்பிக்க போகிறோம். அந்த வஸ்திரத்தில் கரை விழுந்துடும், அக்கிரம மீறுதல் வந்துடும். இதுதான், அதனால தான் யூதா புத்தகத்தில் ஆரம்ப வசனம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அப்போ ஆவியில் ஆரம்பம் பண்ணணும்னா ஆவியிலேயே அனலாக இருக்கணும். ஆவியில் அனலாயிருங்கள், அனலாயிருங்கள். பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, உன் கையை வச்ச போது மூப்பர் சங்கத்தார் நீ பெற்றுக்கொண்ட வரத்தை என்ன செய்ய? அனல் மூட்டி எழுப்புறதான் ஜெபம், துதி, ஆராதனை. இதுதான் நம்ம ஆவியிலே இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். குடும்ப ஜெபம், தனி ஜெபம், சர்ச்சில் வர ஜெபம். அதனால தான் இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை வச்சுக்கலாம். ஏன் இடப்பட்ட நாட்களில் நம்ம பெண்கள் ஜெபம் வைக்கிறோம்? ஏன்னா சகோதரிமார்கள் வந்து அதை வீட்டில் இருக்கிற சகோதரிகள் வந்து அனல் பெற ஜெபிக்க. ஏன் உபவாச ஜெபம் வைக்கிறோம்? இடையில ஒரு உபவாச ஜெபம் வந்து அனல் மூட்டை. ஏன் வீட்டு கூட்டம் வைக்கிறோம்? வாரத்துக்கு மாதம் ஒரு தடவை. அப்போ வீடுகள் தோறும் கூடி ஒரு அனல், ஆதி சபை போல் நம்ம அனலாக இருக்க. அப்போ மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இந்த கலாத்து சபை நல்லா இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நாள் பார்க்குறது, கெட்ட நாள் பார்க்குறது, ராகு காலம், யமகண்டம், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் அப்படிலாம் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, ஆவியில் தான் ஆரம்பம் பண்ணினாங்க. ஆனால் போக போக அப்போ தான் நான் இவ்வளோ பாடுகள் பட்டனே உங்களுக்காக, இவ்வளவு வீணாக போயிட்டா. என் கண்ணை கலாத்து சபைக்கு சொல்கிறாரு, நான் பலவீனமாக உங்கள் சபை உங்கள் ஊருக்கு வந்தேன், சுவிசேஷம் சொன்னேன், கண்ணை கூட எனக்கு பிடிக்க கொடுக்க அவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தீங்க. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் போது உங்களுக்காக மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்? கற்ப வேதனைப்படுகிறேன். ஏங்க கற்ப வேதனைப்படுறாரு பவுல்? கற்ப வேதனைப்பட்டு தான் அந்த சபை ரட்சிக்கப்பட்டாங்க. மக்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் பெற்றெடுத்தார். கலாத்து நாட்டு சபையில் சபை உருவானுச்சு. அப்போ சொல்கிற, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் போது உங்களுக்காக நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? மறுபடியும் நான் கற்ப வேதனை நான் படுகிறேன். இன்னொரு வசந்த வாசித்து அடுத்த குறிப்பு போகலாம். நீங்கள் பாருங்களேன், 5:7 ஒருத்தர் படிங்களே. இப்படி தான் சபை மக்கள் இன்னைக்கு இருக்காங்க கடைசி காலத்தில். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? அப்போ கிரேஸ் ஐபிஎஸ் சபை மக்கள் நல்லா ஓடுனாங்க. சிலர் நீங்கள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஆவியில். ஆனால் சிலர் பார்க்கும்போது அந்த ஆதியில் இருந்த உற்சாகம் இல்லை. எப்படி பாஸ்டர் சொல்கிறேன்னா, 26 வருஷம் சபையை நடத்துறதுனால நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி என்னைய கவனிக்கிறீங்களோ, எங்கள் பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, எப்படி இருக்காரு, பண விஷயத்தில் எப்படி இருக்காரு, டைமை எப்படி கேட்ப மாட்டார், எப்படி எல்லாத்தையும் என்னை கவனிக்கிறீங்களோ A to Z வரைக்கும், அதே மாதிரி உங்களை நான் A to Z வரைக்கும் கவனிக்கிறேன். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமே. நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் என்னை கண்டுக்கல, என்னை கவனிக்கலை அப்படின்னு. யார் வாரீங்க, எப்போ வாரீங்க, எந்த டைமுக்கு வாரீங்க, வந்து எப்படி ஆராதிக்கிறீங்க, தட்சன் உங்களையும் தான் பிள்ளைகளையும் தான். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, சண்டே கிளாஸில் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, பாஸ்டம்மாவை கேட்டு. பெண்கள் ஜெபம் நடக்குது, எத்தனை பேர் இப்போ வர்றாங்க, இப்போ தான் முகாம் நடத்தணும், முகாம் நடந்த பிறகு என்ன வந்திருக்கணும் சொல்லுங்கள், ஒரு எழுப்புதல் வந்திருக்கணும். இப்போ எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க,
புரியுதுங்களா? வீட்டு கூட்டம் எங்கே நடக்குது, யார் வீட்டை திறந்து கொடுக்குறா, வீட்டு கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ ஏன்னா டெய்லி உங்களை சந்திக்கிறேன். எங்கே பாஸ்டர் சந்திக்கிறீங்க கேளுங்க, எங்கே பாஸ்டர் சந்திக்கிறாரு கேளுங்க. டெய்லி உங்களை சந்திக்கிறேன். இப்போ கேளுங்க நீங்கள் பக்கத்தில் எங்கே சந்திக்கிறாரு. சிஸ்டர் டெய்லி உங்களை சந்திக்கிறேன். பிரதர் டெய்லி உங்களை எதுலன்னா ஜபத்தில். புரியுதுங்களா? ஜபத்தில் உங்கள் முகத்தை பார்க்குறேன் டெய்லி. ஏ டு Z வரைக்கும் அம்மா அப்பா எத்தனை புள்ள என்ன காரியம். நீங்கள் வேணால் சாட்சி சொல்லாமல் இப்போ ஒரு சுகத்துக்காக சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, பாஸ்டர் ஆண்டவரே உங்களுக்கு சுகந்தாங்க. ஏன்னா எங்கள் மனசில் இருக்கும் உங்களை நினச்சாவே சுகந்தாங்கன்னு. சில நேரம் சிலர்லாம் சுகம் பெற்றுட்டு ஹாயாக சாட்சி சொல்கிறதே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், எப்பா ஏற்கனவே சுகம் கொடுத்துட்டேன், அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க, உன் ஜபத்தை மாற்று. அதனால தான் சில நேரம் சொல்கிறேன், கடன் பிரச்சனை அடைஞ்சால் கடன் பிரச்சனை சொல்லுங்க. ஏன் நான் கடன் பிரச்சனை அடைங்கன்னு ஜபம் பண்ணுறது. பாதி அடைஞ்சிருச்சு, கடன்லாம் சொல்ல வேண்டாம், ஞானமாக சொல்லுங்கள், முக்கால்வாசி அடைஞ்சிருச்சு, இப்படி சாட்சி சொல்லுங்கள். என் ஜபத்தை நான் என்ன செய்கிறேன் மாற்று. ஏன்னா வீணாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஜபத்தில் போய் சொல்கிற மாரி ஆகும் இல்லை, எல்லாம் கிடைச்ச பிறகு. இப்படி தான் உங்களுக்காக டெய்லி உங்களை ஜபத்தில் சந்திக்கிறேன். டெய்லி ஜபத்தில் உங்கள் முகத்தை நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன். அப்போ நன்றாய் ஓடினீர்களே, அப்போ தொடர்ந்து ஓடணும். ஆவியில் ஆரம்ப பண்ணி நீங்கள் மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. இது 3வது காரியம். இன்னும் 2 காரியத்தை, அப்புறம் 5 காரியத்தை கரெக்டாக சொல்லி செய்திக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். இப்போ 4வது காரியம் கலாத்தியர் 5:17 ஏற்கனவே படித்தது தான், ஆனால் அது ஒரு பாயிண்டில் வருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கு, விரோதமாக இருக்கு. அப்போ இதில் 4வது குறிப்பில் என்னன்னா, ஆவிக்கு இடம் கொடுங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா 16 பாருங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குன்னு சொல்லிட்டு 18 பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, 4வது ஆவிக்கு இடம் கொடுங்க. அதான், ஏன்னா 2 விரோதமாக போராடுது. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, கடைசியாக இதே கலாத்தியரில் 5வது குறிப்பை சொல்லி அப்படியே ஒப்பு கொடுக்குற நேரத்தில் சில காரியத்தை சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ மாம்சத்துக்கென்று நம்ம விதைக்கக்கூடாது. ஏன்னா 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ சுண்டக்காய் வாசமா எங்கே போனாலும் இந்த விதைங்கிறதுனால சொல்ல வரேன், இதெல்லாம் எழுதிட்டு வரல குறிப்பில், கவனிங்க. அப்போ அந்த சுண்டைக்காயை 2-3 செடி நட்டாங்க. நடுறது அவங்க வேலை, தண்ணி பாய்ச்சறது என் வேலை. தண்ணியை மல்லு கட்டிட்டு ஊற்றினேன். இந்த 3 சுண்டைக்காருக்கு தோட்டத்தில் கை கொள்ளும்போது பார்த்துட்டு போங்க. அது இப்போ வேணால் காய் இருக்குது, இது வர்றதுக்கு முன்னாடி ஓசை எடுத்துகிட்டு வந்து இந்த சச்சையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு, சுண்டைக்காய் எவ்வளோ வாங்குகிறோம் சாப்பிட்றோம், ஆனால் அதில் இருக்கிறத சாப்பிட்றது அவ்வளோ பெரிய சந்தோஷம். பாஸ்டாமாவுடைய ஸ்பெஷாலிஸ்ட் என்னடா பாஸ்டாமாவே பேசுகிறாங்கன்னு நினைக்காத வேண்டாம். எங்கே போனாலும் ஒரு முருங்கை மரத்தை வச்சுருவாங்க. பிரதர் ராஜசேகர் கீதா அவங்க வீட்டில் தான் அந்த பெரிய முருங்கைக்காயா வாங்கிட்டு வந்து வச்சாங்க. காயாக காய்ச்சி தள்ளுது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம பிரதர் தான் போய் அதை பங்கிட்டு போடுவார்.
நேற்று கூட பறிச்சுட்டு நாங்கள் போனோம் கீரை. அப்போ அங்கே கொய்யா மரம் இருக்குது, கொய்யாப்பழம் சாப்பிட்றோம். அதில் ஒரு காய் நான் வருவேன், அப்படியே அந்த அத்தி மரத்தில் கனியை பார்த்த மாதிரி அப்படியே உத்து பார்ப்பேன். கடையில் கொய்யாப்பழம் 1 ரூபா, 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா கொடுத்தா 1 கிலோ கிடைக்கும். ஆனால் அதை விட இதில் ஒரு காய் என்ன செஞ்சது, சாப்பிட்டா தான் எனக்கு இருக்குது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை விதைச்சிருக்கோம், இதுக்காக பிரயாசப்பட்டிருக்கோம். அப்படி நீங்களும் எதை விதைக்கிறீங்களோ, உலகப்புறம் விதைக்கிறத, கம்பை விதைச்சா கம்பு தான், நெல்லை விதைச்சா நெல், கோதுமை விதைச்சா கோதுமை. அதை தான் ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லிட்டு 8வது வசனம், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அது அழிவு தான் அறுப்பு முடிவு. அதே நேரத்தில் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை சொல்லிட்டு 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ விதைப்பும் அறுப்பும் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம மாம்சத்துக்கென்று விதைக்கக்கூடாது, ஆவிக்கென்று விதைக்கணும். ஏன்னா மாம்சத்துக்கென்று விதைச்சோம்னா அது நம்மளை ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்பிடிச்சிடும். அப்போ 5 காரியத்தை சொன்னேன். முதல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் இறந்துருவோம்னா உலகப்புறம் இறப்பல்ல, ஆவிக்குரிய செத்த வாழ்க்கை. ஆவியின்படி ஆவியினால் அந்த 17 கிரியைகளை என்ன செய்யணும், அழிக்கணும். 2வது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்கள் பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தோடு என்ன செய்யணும், 2 கொரிந்தியர் 7:1 சொல்ல பூரணப்படுத்தணும். 3வது, நீங்கள் எழுதுனதை கூட பாருங்கள், 5 காரியம் இருக்கும். கலாத்தியர் 5:5 ஆவியில் ஆரம்ப பண்ணின நீங்கள் மாம்சத்தில். அப்போ ஆவியில் ஆரம்ப பண்ணின நம்ம கடைசி வரைக்கும் ஆவியிலே போகணும், மாம்சத்தில் முடிவு வந்துடக்கூடாது. நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன் யார்? இது. 4வது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக. கலாத்தியர் 5:17 4 காரியம். என்ன, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் ஒன்றுக்கொன்று எதிரியாக இருக்குது. ஓகே, கலாத்தியர் 5:17 படித்தோம். அப்போ கலாத்தியர் 6:8 மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவு, ஆவிக்கென்று விதைக்கிறவன் தான் நித்திய. ஆவிக்கென்று விதைக்கிறதுனா நல்ல நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது, எதை விதைக்கிறோமோ இப்படி நல்ல காரியத்தை ரட்சிப்புகள் நடத்துறது, இப்படி எதெல்லாம் விதைக்கிறோமோ, பிரயாசப்படுறோமோ, பணத்தை ஒருத்தர் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, இப்படி நன்மை செய்கிறது, விதைக்கிறது, அதெல்லாம் விதைப்பும் அறுப்போம். எதை விதைக்கிறோமோ மனுஷன் அதையே என்ன செய்வான், அறுப்பான். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாம்சத்தை கரைப்படுத்துகிற காரியத்தில் 5 காரியம் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் 5 பேர் 5 வசனத்தில் படிக்க வேண்டாம், நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல இந்த மாம்சத்தை கரைப்படுத்துகிற காரியம், இந்த வஸ்திர ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற காரியம் என்னென்னா, நம்முடைய உன் கண்ணு தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள், தாவீது, சிம்சோன், சாலமோன், இந்த 3 பேரும் மாம்சம் கரைப்பட காரணம் கண்ணு தான். தாவீது அரண்மனையில் உலாவி அந்த கண்ணால் பார்க்கும்போது அடுத்த மனைவியை கொண்டு வந்து 10 கற்பனையில் 2 கற்பனையை மீறிட்டார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அது ஒரு கற்பனை. அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக, உரியா கொலைக்கு காரணம் அவர் தான். அப்போ 2 கற்பனை மீறுறது காரணம் கண்ணு. அப்போ நம்ம மாம்சம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்துறதுக்கு இந்த மாம்சத்தில் அவயத்தை சொல்கிறேன், கண்கள் ரொம்ப முக்கியம். 2வது வாய். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாது அப்படின்னு இருக்கு. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம். 2வது, வாயால் தான் நம்ம மாம்சத்தில் இருக்கிற வாயால் தான் ஆவிக்குரிய வஸ்திரம் கரைப்படுகிறது, வாயால். 2. 3வது, சிந்தனையினால் என்ன செய்து, மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதனால தான் உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ நம்ம இந்த மாம்சத்தில் வீணான சிந்தையை வெறுக்கணும். சில நேரம் அக்கிரம சிந்தனை வரும், பொல்லாத சிந்தனை வரும், கண்ட சிந்தனை வரும். தலைக்கு மேலே பறவை பறக்கிறத தடுக்க முடியாது. பறவை என்ன செய்யக்கூடாது,
கூடு கட்ட விடக்கூடாது. அது மாதிரி கெட்ட சிந்தனை பல சிந்தனை வரும். எந்த சிந்தனையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தங்க இடம் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த சிந்தையை டெலீட் பண்ணிடணும். செல்லில் டெலீட் பண்ணுற மாதிரி பொல்லாத கெட்ட சிந்தனையை, இச்ச சிந்தனையை, விபச்சார சிந்தனையை, இப்படி தகாத சிந்தனை. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்போ வீண் சிந்தனைகளை நம்ம தான் என்ன செய்யணும், வெறுக்கணும். சிந்தனைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தூக்கம் வராமல் ஆயிரும். தெரியுங்களா? நீங்கள் ஒரு பிரச்சனையை கண்ட பிரச்சனையை, எனக்கெல்லாம் கிருபை வர பாசமாக கேளுங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நல்லா தூங்குவேன். யாருக்காவது தூக்கம் வராமல் இருந்தால் என்னை போல் கடைப்பிடிங்க. கவலைப்படுறதுனால ஏதாவது ஒரு மூலம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா சொல்லுங்கள்? இல்லைன்னா நானும் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன், ஜபம் கூட பண்ணாமல் உங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இல்லை நீங்களும் கவலைப்படுங்க. கவலைனால் ஒரு மூலத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. என்ன நடந்துட போகுது? பேதுரு விடிஞ்சால் தலை போகுது, படுத்து என்ன செய்கிறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. கெத்சமனே தோட்டத்துலேயும் தூங்கினார், அங்கே தூங்கக்கூடாதுன்னார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதுன்னு சொன்னார். சரி, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பலவித சிந்தனை, நீங்கள் சிந்தனைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படியே தூக்கத்தை பாதிக்கும். ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் தூங்க போகிறேன், எனக்கு தூக்கத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் படுத்தாலும் நல்ல நிம்மதியான தூக்கம் ஆண்டவர் கர்த்தர் கொடுப்பார். அப்போ சிந்தைக்கு இடம் கொடுக்காது. 3. அடுத்து, நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும்னா அந்த இடத்த விட்டு ஓடணும். இப்போ யோசேப்புக்கு மாம்சம் விபச்சாரம் பண்ணியிருப்பார், அந்த இடத்துல வேசிதானம். போத்திபார் மனைவி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தும் பாலித்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுங்கள் வசனம் இருக்குது. அப்படி அந்த இடத்த விட்டு ட்ரெஸ்ஸு போனாலும் பரவாயில்ல. அந்த அம்மா பொய் குற்றம் சாட்டி ஜெயிலில் அடைச்சாங்க. ஜெயிலில் அடைச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்க்குறார் இந்த பாவத்தை. போத்திபார் அவர் எஜமான் பார்க்காம இருக்கலாம், 10க்கு 10 ரூமு யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்குறார். இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? அப்படி இருந்ததுனால அரண்மனையில் சூப்பர் கல்யாணம் அவருக்கு நடந்து 2 ஆண் பிள்ளையை கொடுத்து கோத்திர பிதாக்களாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமல்? எகிப்துக்கே பிரதம மந்திரியாய், ஃபைனான்ஸ் மினிஸ்டராய், ஹோம் மினிஸ்டரா, ஏற்கனவே ஹோம் மினிஸ்டர். எப்படிங்க ஹோம் மினிஸ்டர்னா, அந்த போத்திபார் வீட்டில் அவர் தான் ஹோம் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி பாஸ்டர்னு கேட்குறீங்களா? யோசேப்பு அந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சார்? அவங்களாம் விற்று கொண்டாந்தாங்களா, இவர் தான் நிர்வாகம் பண்ணார்ல. ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ஒரே ஆளுக்கு 3 போஸ்டிங். பிரைம் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர், 2வது பிரைம் மினிஸ்டர், 3வது ஃபைனான்ஸ் மினிஸ்டர். யார் அவர்? யோசேப்பு. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பல காரணம். அதில் ஒரு காரணம், மாம்சத்தை காத்துக்கிட்டார். அவர் நினச்சிருந்தா அந்த தப்பை பண்ணியிருக்கலாம். அதை தாங்க இதாங்க அவர் கரைப்பட்டிருப்பார். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அப்படி இருந்ததுனால அவருக்கு ஜெயிலில் ஒரு சாதாரண வஸ்திரம் குழியில் போடும்போது அந்த வஸ்திரத்தை பலவர்ணம் இங்கே உறிஞ்சாங்க. அங்கே வீட்டில் இருக்கும்போது, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது ஒரு வஸ்திரத்தை தரிச்சிருப்பார். ஜெயிலில் இருக்கும்போது அந்த வஸ்திரம். அப்புறம் ராஜா ஸ்தானுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரும்போது சூப்பர் வஸ்திரம் அவருக்கு கர்த்தர் உயர்த்துறாரு. பார்த்தீங்களா? பூமிக்குரிய வஸ்திரத்தையும் கொடுத்து உயர்த்துறாரு. அவர் ஆவிக்குரிய வஸ்திரமாகி அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம் இதெல்லாம் என்ன செய்கிற கரைப்படுத்தாதபடி என்ன செஞ்சார்? காத்துக்கிட்ட. இதாங்க இந்த செய்தி யூதாவில். சரி, அடுத்து உங்கள் மாம்சம் பாவத்துக்குள்ளாக வேணும்னா சோம்பல் அசதிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அசதி சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஈ வந்தாலும் சட்டுன்னு என்ன செஞ்சிடும்? இறந்துடும். அப்போ நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம்னா, வேலையாக உற்சாகமாக இருந்தோம்னா, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சோம்பலாக இருக்க தொழிற்சாலையின் கூடமா, சோம்பலாக இருக்கிறவங்க அந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. சோம்பலாக இருந்தாவே அது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். கடைசியாக மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த 5-6 காரியத்துக்கு வசனத்தை சொல்லலை, வசனத்தை சொல்லாமல் சொல்லிவிட்டேன் நேரத்தை கருதி. என்ன தெரியுங்களா? பவுல் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்படி தாங்க நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்க முடியும்.
பவுல் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி, என் சரீரத்தை என்ன செய்கிறேன்? எப்படி ஒடுக்க முடியும்? உபவாசத்தினால். சரீரம் எலும்புதா, ஒரு உபவாசம் போட்டு ஒரு அடி போடுங்க. உபவாசம் தான் தடி. சரீரத்தில் இச்சை எலும்புதா, ஒரு உபவாசம் போட்டு என்ன செய்யுங்க? ஒரு அடியை போடுங்க. சும்மா சாதா அடியா இல்லை, உபவாசம் போட்டாவே இச்சை என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்படி தான் சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? பாவம் அணுகாதபடி, அந்த சரீர மாம்சம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரப்படுத்தாதபடி அதை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். கண், வாய், சிந்த இச்சைக்கு விலகி ஓடணும். சோம்பல் அசதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உபவாசம் இருக்கணும். இது ஒரு 5-6 காரியத்தை சொன்னேன். ஏற்கனவே அந்த காரியத்தில் நான் சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபம் பண்ணலாம். யூதா புத்தகத்தை எடுங்க, அதான் நம்ம தியானம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி யூதா 23 தான் நம்ம தியானம். இன்றைக்கி உபவாச ஜெபத்தில் யூதா புத்தகத்தில் செய்தி 23 எல்லோரும் சேர்ந்து படிச்சுட்டு நம்ம ஐயா பால் ஜெயக்குமார் ஐயா வந்திருக்காங்க, ஜெபம் பண்ண போகிறாங்க. யூதா 23 மாம்சத்தால் இருக்கும். படிக்கலாமா? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அப்போனா அதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த மாம்சம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படாமல் காத்துக்கணும். அதுதான் நான் ஏற்கனவே தியானிச்சு. திரும்ப சொன்னேன்னா மறுபடியும் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் தெரியுங்களா? 24, 25 படிச்சிடலாமா? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. சத்தமா ஆமே. எழுந்து நிற்கலாம். ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க ஐயா, அப்புறம் லஞ்சுக்கு நம்ம போகலாம். அப்படி எழுந்து நின்று கண்ணை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கிருபையாய் எங்களை மற்றொரு உபவாச நாளை முதல் சனிக்கிழமையிலே அருமையான இந்த ஆலயத்தில் நம்முடைய கூடாரத்தில் கூட்டி சேர்த்த தயவிற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காலை முதற்கொண்டு இந்த நடுப்பகல் வரையிலும் திவ்ய பிரசனம் வழிநடத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்ட அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மாம்சத்திற்கான இச்சைகளை வெறுத்து உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் சுவாமி. கர்த்தாவை ஈரும்படிக்கிற இடத்துல ஈக்கி வேலை இல்லை என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோமே. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவரை பாவமான வாழ்க்கை தேவையில்லை. ஆண்டவரே, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனமாது என்று வாசிக்கிற நாங்கள் பலவீனப்பட்டு போகாதபடி திருவசனமாகிய கலங்கமில்லாத பாலின் மேல் நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கவும், வசனத்தை தியானிக்கவும், ஜெபிக்கவும், ஆராதிக்கவும் நம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டிலே 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்திற்குள்ளாக முதல் சனிக்கிழமை எங்களை பார்க்க செய்த ஆண்டவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வர தடைப்பட்ட மக்களை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும் நாங்கள் கேட்கிறோம். அருமையான கிரேஸ் ஐபிஐ சர்ச் என்ற அருமையான இந்த ஆலயத்தில் நம்முடைய கிருபை தங்கியிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். கிருபையாக எங்களுக்கு கிடைத்த அருமையான போதகர் ஐயாவுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய கிருபை பெரியது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம், அனுபவிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் எங்களோடு மட்டுமல்ல மற்றவர்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவான எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் தாழ்மட கேட்கிறோம். ஆண்டு இந்த 10ஆம் மாதம், 11, 12 இந்த 3 மாதங்களும் உடைய கிருபை கூட இருந்து உடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக
நாங்கள் ஆலயத்திற்கு வராதபடி ஆண்டவரே உடைய திவ்ய பிரசனத்தை பரிசுத்தாவியானவருக்குள்ளாக உணர்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்யும் சுவாமி. என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், விக்கனங்கள் எத்தனை வந்தாலும் ஆண்டவரே ஒன்றும் எங்களை அசைக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர். கண்மலையாக கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர். எதுவும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உங்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அருமையான எங்களுடைய சபையை ஆசீர்வதித்து தாரும். வர தடப்பட்ட மக்களை நம்முடைய கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய திவ்ய பிரசனம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் பேச்சிலே, நடக்கையிலே, செய்கையிலே எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். கண்மலையாக இயேசு கிறிஸ்து தாமே எங்களோடு கூட இருக்க முடியாது கேட்கிறோம். சாத்தான் எங்களை அணுக முடியாத ஆண்டவரே, நீர் எங்களோடு பக்கபலமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் சுவாமி. அருமையான எங்கள் போதகர் ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய மகனுடைய ஊழியத்திற்காகவும் இந்த சபையிலே தொடர்புள்ள அத்தனை மக்களுக்காகவும் ஆண்டவர் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய ஆவி, சிந்தை, செயல் எல்லாம் ஆண்டவரே சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்யும். மனுஷர் உங்கள் நற்கர்களை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னவனமாக உடைய வெளிச்சம் எங்கள் மூலமாக பிரகாசிக்க உதவி செய்யும்படியாக கேட்கிறோம். மீதமுள்ள நேரத்தில் ஐக்கிய விருந்தில் எங்களோடு கூட இருக்க முடியாது கேட்கிறோம். தொடர்ந்து நாளை நடைபெற இருக்கிற ஆண்டவரே முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உடைய பிரசனம் இருக்கட்டும். அவரவர்கள் அவர்களுடைய ஆலயத்திற்கு சபைக்கு சென்று ஆராதிக்கவும், தொழுகளும், திருவதிலே பங்கு பெறவும், உடைய இறை வார்த்தையை கேட்கவும் உதவி செய்யும். உடைய இறை வார்த்தையை கொண்டு வருகிற ஒவ்வொரு தாசர்களையும் பரிசுத்த ஆவியார் தாமே நிரப்பி எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க முடியாத தாழ்மட கேட்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். உடைய பிரச்சனை எப்பொழுதும் கூட இருந்து உடைய சபை பெரியவர்கள், வயதானவர்கள், நடுத்தர வயதுள்ள மக்கள், சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்காத பரசுரம் எங்களோடு கூட இருந்து கரம் எடுத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நித்தியகிரி மாறா பிரசனம் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வித்து நடத்துவாராக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரசுராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.